வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crickals YouTube. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PSL ஓட 8வது மேட்ச் குட்டா கிளேடியர்ஸ் வெர்சஸ் யுனைடெட் இஸ்லாமாபாத். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். குட்டா கிளேடியர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் யுனைடெட் இஸ்லாமாபாத் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 22 பிப்ரவரி நைட்டு 7:30க்கு லாகூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Before watching this preview video, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில நம்ம டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீம், அதாவது இந்த மாதிரி ஒரு டெமோ டீம் நம்ம கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு அப்படியே சூட்டபிளா இருக்கு அப்படின்னா இந்த சேம் டீமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டீம்ல இருந்து 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாகூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. கடாஃபி ஸ்டேடியம் லாகூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. லாகூர் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான ட்ராக். ஸோ மோஸ்ட்லி ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இந்த மேட்ச் இருந்திருக்கு. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் இனிஷியலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் போக போக பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான ட்ராக் தான். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 158. மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் இந்த வென்யூல இருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றாங்க. அதிகப்படியான மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரு 10 மேட்ச் இந்த வென்யூல பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 6ல இருந்து ஒரு 7 மேட்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. சேசிங் பண்ண டீம் 3ல இருந்து ஒரு 4 மேட்ச் இந்த கன்சிடரேஷன்ல தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீம் பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேர் 10 மேட்சஸ் மோதிருக்காங்க. அதுல குட்டா கிளேடியர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மேட்சும் அண்ட் தென் யுனைடெட் இஸ்லாமாபாத் பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச். ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸா தான் ஃபைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த வென்யூவோட கடைசி நடந்த 5 T20 மேட்சஸ்ல பவுலர்ஸ் ஓவராலா 53 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 36, ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் இனிஷியலா மூவ்மெண்ட் இருக்கனால விக்கெட்ஸ் கிடைக்குது. போக போக பேட்டர்ஸ்க்கு தான் அதிகப்படியான ஃபேவரபிளா இந்த வென்யூ இருந்திருக்கு. ஸோ அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு பர்டிகுலரா ட்ரீம் 11க்கு மாறா, அதுவும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டானா தேடிட்டு இருக்கீங்களா, அதுக்கு மை ஃபேப் 11 ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நீங்க இன்னுமே ட்ரீம் 11ல ஸ்மால் லீக்ல பிளே பண்ணி அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, தயவு செஞ்சு அந்த தவறை மீண்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ட்ரீம் 11ஓட என்ட்ரி ஃபீஸையும் அதுவே மை ஃபேப் 11 ஆப்போட என்ட்ரி ஃபீஸையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதுவும் பர்டிகுலரா ஸ்மால் லீக், அதுவும் என்ன நான் சொல்றேன் அப்படின்னா 2 ஸ்பாட் உள்ளது, 3 ஸ்பாட் 4 ஸ்பாட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர இடத்துல ஒரு 2 ஸ்பாட் 3 ஸ்பாட் 4 ஸ்பாட் உள்ளதுல கம்பேரிசன் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும் மை ஃபேப் 11ல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா. ஸோ மணி எக்காரணத்துக்காக நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இப்போ பாகிஸ்தான் சூப்பர் லீக் நடந்துட்டு இருக்கு. இதுல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவேஸ் விட்டுட்டு இருக்காங்க. மை ஃபேப் 11 ஆப்போட கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50 MB தான் வரப்போகுது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ணிட்டு 2 ஆப்புக்கும் அண்ட் தென் ட்ரீம் 11க்கும் மை ஃபேப் 11க்கும் என்ட்ரி ஃபீஸை செக் பண்ணுங்க. அண்ட் தென் ஃப்ரீ லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால பிரைஸ் அமௌண்ட் வின் பண்ண முடியும். மை ஃபேப் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். இஸ்லாமாபாத் சைட் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் ஹெல்ஸ், காலின் முன்ரோ 2 பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல ஆகா சல்மான் அண்ட் தென் ஜோர்டன் காக்ஸ், அசாம் கான், இமாட் வாசிம், சதாப் கான், ஃபஹீம் அஷ்ரஃப், நசீம் ஷா, டைமல் மில்ஸ், உபைட் ஷா. இதான் இஸ்லாமாபாத் யூனிட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஆல்மோஸ்ட் சதாப் கான், நசீம் ஷா, டைமல் மில்ஸ் அண்ட் தென் இமாட் வாசிம்
இவங்க 4 பேரும் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவர் அஸ்ரப் அண்ட் தென் உபைத் ஷா இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான சான்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் இஸ்லாமாபாத் யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் குட்டா கிளேடியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய் அண்ட் தென் சவுத் சைக்கிள் 2 பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல கவாஜா அண்ட் தென் ரயில் ரோசப், சர்ஃபராஸ் அகமத், அகில் ஹுசைன், சர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், முகமது பாசிம் ஜூனியர், முகமது ஹஸ்னைன், முகமது அமீர், அப்ரார் அஹ்மத். இதான் குட்டா கிளேடியேட்டர்ஸோட பாசிபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட போர்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முகமது பாசிம் ஜூனியர், ஹஸ்னைன், முகமது அமீர், அப்ரார் அஹ்மத் அண்ட் தென் அகில் ஹுசைன் இந்த மாதிரி 5 மெயின் பவுலர்ஸோட வர போறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 5 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பவுல் எதுவும் பண்ணல. இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். அதிகப்படியான சான்ஸ் இவங்க 5 பேரும் தான் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ 2 டீம்ல இருந்து பெஸ்டான பிளேயர் யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம எந்த மாதிரி டீம்ல நம்ம பிக் பண்ணலாம், யாருக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்ப 2 டீம்ல இருந்தும் ஒரு இம்பார்ட்டன்டான 6 பிளேயர், அதாவது கிராண்ட் லீக்கு இவங்க 6 பேருமே ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா 6ல இருந்து ஒரு 8 பிளேயரை மட்டும் சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயரை மட்டும் நீங்க ரிஸ்க் எடுத்தாலே போதும், எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இவங்க 6 பேரும் ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த 6 பேர் யார் யாரெல்லாம் அப்படின்னா சதாப் கான், டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அவரோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா லெக் பிரேக் ஸ்பின்னர், மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் 15 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங்ல உள்ள வர போறாரு. ஸோ குயிக் ஃபயரா ஒரு 10 பால் ஃபேஸ் பண்றாரு. ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு 15 ரன் ஆடி ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஆல்மோஸ்ட் இவர்கிட்ட நம்ம ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஈஸியா ட்ரீம் டீம்குள்ளேயும் வரதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அகில் ஹுசைன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். பேட்டிங்ல இப்போ கொஞ்சம் டாப் ஆர்டர்ல மிடில் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு. ஸோ அதுலயும் கணிசமா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். மேட்சுக்கு 1ல இருந்து 2 விக்கெட் இவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான். அதனால நம்ம அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் மேட்ச் பாகிஸ்தான்ல நடக்கிறதுனால லாகூர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கும். ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகமாக சப்போர்ட்டிவா இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும். அதனால கண்டிப்பா நம்ம அகில் ஹுசைன் இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் தென் ஆகாஷ் சல்மான் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வரனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் குயிக் ஃபயரா 60 பிளஸ் ரன் அடிச்சிருந்தாரு. இருந்தாலும் பாலை சூஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர், அதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். எல்லா பாலுமே பவுண்டரிஸ் ஆடுவாரா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு நல்ல பால் வருதா அதுக்கு ரொட்டேட் அடிப்பாரு, மற்ற பாலை மட்டும் பவுண்டரிஸோ சிக்ஸஸாவோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம் இருக்கனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் சர்ஃபராஸ் கான் ரொம்பவே டிஃபரன்ஷியலான பிக். அவரை நம்ம இந்த மாதிரி சேஃப் ஆப்ஷன்ல வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். சப்போஸ் டாப் ஆர்டர்ல இருக்க ஜேசன் ராய், ரயல் ரோசோ இந்த மாதிரி பேட்ஸ்மேன் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா சர்ஃபராஸ் பேட்ல இருந்து ஒரு 30 பிளஸ் ரன் வந்துருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இந்த மேட்ச் அந்த 30 பிளஸ் ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம சர்ஃபராஸ் அகமத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் நசீம் ஷா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர். அது மட்டும் இல்லாம டெத்ல போல் பண்ணக்கூடிய பவுலர். அது மட்டும் இல்லாம நியூ பால்ல பவுல் பண்ணும்போது இனிஷியலா இவருக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பிச் வேரியேஷனை நல்லாவே அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இனிஷியலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி டைம்லயே நசீம் ஷா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அண்ட் தென் டெத்ல போல் பண்ணும் ஒரு விக்கெட் எடுத்தா கூட 2 விக்கெட் வராரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவர்கிட்ட இருந்து நம்ம வரதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கன்சிடர் பண்ணி நசீம் ஷாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் முகமது அமீர் பொறுத்த வரைக்கும் அவருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். PSL அப்படின்னு வந்துருச்சுனாலே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம். எவரி மேட்ச் 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 2 விக்கெட் எடுத்தா கூட போதும், ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. அதுவும் மோஸ்ட்லி T20s அப்படின்னு எடுத்துட்டோம், ஒரு விக்கெட் அது காட்டன் போல்டோ இல்ல போல்டாவோ எடுத்துட்டாருனாலே மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இவங்க 6 பேருமே சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்களை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி டீமை பிக் பண்ணி பாருங்க.
அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஸ்லான பிக், அதுல யார் யார் ஆப்ஷன்ல வர போறாங்க, நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இவங்க 3 பேரும் ஒன்னு நம்மள டாப் ரேங்க்ல கொண்டு போவாங்க, இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப டவுன்ல லாஸ்ட்ல கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூட்டிலைஸ் பண்ணி டீமை பிக் பண்ணுங்க. அதுல ஜோர்டன் காக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜான பிக். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இவரு இருப்பாரு. இருந்தாலும் இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. பேட்டிங்ல ஸ்கோர் ஆனாதான், இல்ல அப்படின்னா ஃபிளாப் ஆயிடுவாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 30+ ரன் ஆட்டார் அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா காக்ஸ் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் செர்பன் ரூதர்ஃபோர்ட் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், ஆனா இவருக்கு பவுலிங் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா ஒரு 2 ஓவர் கொடுத்துட்டாங்க, அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆற எல்லா மேட்சுமே செர்பன் ரூதர்ஃபோர்ட் பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் ஆவரேஜ் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 20 ரன் ஆடி ஒரு விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா செர்பன் ரூதர்ஃபோர்டும் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கவாஜா நஃபை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நாக் ஆடி இருந்தாரு, 1 டவுன்ல பேட்டிங்ல உள்ள வராரு. ஆனா இவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஒரு 30+ ரன், சாரி ஒரு 25+ ரன் ஆனா கூட ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. சப்போஸ் ஆடல அப்படின்னா ஃபிளாப் ஆயிடுவாரு. ஸோ சிங்கிள் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சப்போஸ் 25+ ஆடிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கவாஜா நஃபை இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டிஃபரன்ஷியல் பிக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் இவங்கள ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இமாத் வாசிம் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்து சப்போஸ் கீழே டெத்ல பேட்டிங்ல உள்ள வரும்போது ஒரு 10+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல இவரும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் முகமது வாசிம் ஜூனியர், இவரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா இவருமே ஃபேண்டசி வைஸ் ஒரு 50 to 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் சவுத் சைக்கிள் ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், ஓபன் ஆடுறாரு. ஸோ எவரி மேட்ச் ஒரு பேட்ல இருந்து 25+ ரன் ஆவரேஜா வந்துட்டு இருக்கு. இந்த வென்யூல ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவருக்கு இந்த மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் ஃபஹீம் அஸ்ரப், இவருமே டியூயல் ஆப்ஷன் தான், ஆனா பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப கீழே வருது. இருந்தாலும் பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை கன்சிடர் பண்ணி இவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அலெக்ஸ் ஹெல்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிட்டாரு. மோஸ்ட்லி லோ பர்சன்ட் யூசர்ஸ் தான் பிக் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா நல்ல ஸ்கோர் வரும், இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு. மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அலெக்ஸ் ஹெல்ஸ், காலின் முன்ரோ அண்ட் தென் ஜேசன் ராய், இவங்க 3 பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சதாப் கான் 1, ஆகா சல்மான் 2, அகில் ஹுசைன் 3, சர்ஃப்ராஸ் அகமது 4, முகமது அமீர் 5, நசீம் ஷா 6, இமாத் வாசிம் 7, ஃபஹீம் அஸ்ரப் 8, சவுத் சைக்கிள் 9, செர்பன் ரூதர்ஃபோர்ட் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் 10, அலெக்ஸ் ஹெல்ஸ் 11, அலெக்ஸ் ஹெல்ஸ், காலின் முன்ரோ அண்ட் தென் ஜேசன் ராய், இவங்க 3 பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஜோர்டன் காக்ஸ், கவாஜா நஃபை, இந்த 14 பிளேயர்ஸ் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த 14 பேர்ல இருந்து ஒரு 11 பிளேயரை சூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை செட் பண்ண போறோம். இதுல இருந்து ஒரு 8 பிளேயர் ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பேர் வரைக்கும் ட்ரீம் பிளேயர் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சதாப் கான், சவுத் சைக்கிள், முகமது அமீர், இவங்க 3 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. சதாப் கான் பொறுத்த வரைக்கும் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். சவுத் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ஃபார்ம், அந்த இந்த வென்யூல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் முகமது அமீர் எவரி மேட்ச் 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய போலர், டெத்ல போல் பண்றதுனால ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கனால இவங்க 3 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல எலிஜிபிளா இருப்பாங்க. அதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமாத் வாசிம், டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல வராரு.
அண்ட் தென் அகில் ஹுசைன் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். லாஸ்ட் மேட்சே ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. சேம் இந்த வென்யூல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கும். அதுல ஒரு 3 விக்கெட் வரைக்கும் இவர் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. அந்த நசீம் ஷா இனிஷியலா பிச்சில் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் போதே ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாரு. அந்த டெத்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாரு அப்படின்னா இவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.